உடனேயே முனுசாமியனே தலையில் அடிச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்களாம். என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. சரி, இத்தனை வருஷமாக வேலை பார்த்தீங்க, ஏன் உங்கள் வாழ்க்கை மாறலன்னு கேட்டேன், நீங்கள் அது பதிலே சொல்லலை. ஏன் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்களே உங்கள் சாமிக்கிட்ட குறி கேட்டிருக்க வேண்டியதானே? உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்கள் சாமி உங்கள் வாழ்க்கையவே மாற்றிருக்கு. இப்பெல்லாம் கேட்டுனே முனுசாமியனே யோசித்துக்கிட்டே உட்காந்துருந்தாங்களாம். உடனே டோனி அண்ணே அவங்க கையில் இருந்த பைபிளை எடுத்து, புதிய ஏற்பாடு பைபிள் மட்டும் வச்சுருந்தாங்களாம் நிறைய பேர் கொடுக்கறதுக்காக. அதை எடுத்து முனுசாமி அண்ணே கையில் டோனி அண்ணே கொடுத்தாங்களாம். உடனே கவிதா பாப்பா, அங்கிள் அங்கிள் எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க அங்கிள் அப்படின்னாங்க. சரின்ட்டு கவிதா பாப்பாவுக்கு ஒன்று கொடுத்தாங்களாம். உடனே முனுசாமி அண்ணே சொன்னாங்களாம், ஆமாம், நான் இத்தனை நாள் இதை யோசிச்சே நான் பார்த்தது இல்லையே. உடனே அங்கேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சோம். உடனே ட்ரெயின் ரொம்ப வேகமாக போய் கவிதா இறங்க வேண்டிய அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டாலாம் கவிதா பாப்பா. முனுசாமி அண்ணனும் டோனி அண்ணனும் பேசிக்கிட்டே போனாங்களாம். ரொம்ப தூரம் போனோன்னே கேட்டாங்களாம், அண்ணா அண்ணா நீங்கள் இப்போ எங்கே இறங்க போகிறீங்க அப்படின்னாங்க. முனுசாமி அண்ணன் கேட்டோன்னே டோனி அண்ணன் சொன்னாங்களாம், நான் இப்போது சர்ச்சுக்கு போகிறேன், நீங்களும் என் கூட வர்றீங்களா அப்படின்னாங்களாம். ஓ கண்டிப்பாக நான் வரேனே, என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்களே, நானும் அந்த ஏசப்பாவை ஏற்றுக்கிறேனே அப்படின்னாங்களாம். ஸோ ஏசப்பா நமக்கு இலவசமாக கொடுத்த ரட்சிப்பை நம்மளை மாதிரியே எல்லாரும் ரட்சிப்பை ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும், ருசிக்கணும்னா தெரியாத ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம ஏசப்பாவை என்ன பண்ணணும், ஃப்ரீயாக அறிவிக்கணும். இலவசமாக விடுதலை நம்ம பெற்றுக்கொண்டோம். இலவசமாக எல்லா நுகங்களையும் தேவன் மாற்றுறார். இலவசமாக அனைத்து காரியங்களையும் ஏசப்பா நமக்கு செய்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி இலவசமாக என்ன பண்ணணும், ஏசப்பாவை எல்லாருக்கும் என்ன பண்ணணும், கொடுக்கணும், சொல்லணும். சொன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, பரலோகமே உம்மை துதிப்பதான், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும் அப்படின்னு ஏசப்பா அவங்க உள்ளத்துக்குள்ளேயே எழும்புவாங்க. நம்ம செய்கிற இந்த ஆத்தும அறுவடையை நினச்சி பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். விதைக்கப்படுற எந்த விதையும் ஏசப்பா தள்ளி போடுறதே இல்லை. எல்லா விதைக்கும் நல்ல வளர்ச்சியை கட்டளிடுவாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? குட்டி பிள்ளைங்க க்ரௌன்லலாம் ஸ்டோன் ஒட்டுவாங்க, ஜானா க்ரௌனில் ஸ்டோன் ஒட்டுவாங்க, ஜபஸ் க்ரௌனில் ஸ்டோன் ஒட்டுவாங்க, பியூலா ஜெனட் க்ரௌனில் ஸ்டோன் ஒட்டுவாங்க, விஜய் ஜோஷுவா அவங்க க்ரௌனில் ஸ்டோன் ஒட்டுவாங்க. இப்படி ஏசப்பா நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன செய்கிறோம், ஏசப்பாக்காக என்ன பண்ணுறோன்னு பார்ப்பாங்க. ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதுவாங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பையும் நியாய தீர்ப்பு நாளில் திரையில் எப்படி படம் காட்டப்படுதோ அதே மாதிரி ஏசப்பா நம்ம செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் திரையில் மனக்கண்கள்னால காண வைப்பாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ எனக்கு தெரியாது. நீங்களும் ஏசப்பாவை அறிவிங்க. ரட்சிப்பு விடுதலை எல்லாருக்கும் இலவசமாக தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென்.